அஜித் சாருடைய எனக்கும் அஜித் சாருக்கும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படின்னா நான் அவர் நேரில் முதல் தடவை பார்த்தது அப்படிங்கிறது வந்து ஏர்போர்ட்டில் தான் பார்த்தேன் ஆக்சுவலாக. நான் என்னோட பட ஷூட்டிங்காக பேங்காக் போயிட்டு இருந்தபோது அவர் மங்காத்தா பட ஷூட்டிங்காக பேங்காக் வந்திருந்தார். அப்போ ஏர்போர்ட்டில் தான் அவர் முதல் தடவை பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அஜித் சார் உள்ளே வந்தார். பயங்கர ஒரு க்ரௌடெல்லாம் டோட்டலாக அவர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்குறது அவருடைய ஃபேன் ஃபாலோயிங் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பயங்கரமாக அவங்களாம் அந்த ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்க நார்த் இந்தியன் ஃபேமிலி வந்து கேட்டாங்க அவர் பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து, யார் இவர் அப்படின்னு. ஒன்றே டக்குன்னு சொன்னாங்க, ஹி மஸ்ட் பி அ ஹாலிவுட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அந்த நார்த் இந்தியன் சொன்னார். நான் ஜெர்க்காயிட்டேன். நான் ஒரு செகண்ட் அஜித் சார் பார்த்து ஹாலிவுட் ஸ்டார்னு சொல்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு லுக்கு, அந்த அளவுக்கு ஒரு சாம, அந்த அளவுக்கு ஒரு புல் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அதான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு அவர் நேரில் பார்த்தும்போது எனக்கு கிடைச்ச ஒரு இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட மீட் பண்ண ஃபோனில் பேசினேன் முதல் தடவை. ஐம் அஜித் குமார்னாரு. நான் நினச்சேன் என் ஃப்ரெண்டு யாரோ வம்புழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் இல்லை, ஆக்டர் அஜித் அப்படின்னாரு. திருப்பி வாய்ஸ் கேட்டோன்னு தான் தெரிஞ்சது, ஆஹா அஜித் சார் தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஸோ ஹம்பிள். அந்த கான்வர்சேஷன் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அவர் எந்த ஒரு விஷயம் பேச ஆரம்பிக்க முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் கேட்குற கேள்வி வந்து, ஃபேமிலி எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து எதுவாக இருந்தாலும் பேசுவார். அந்த ஜெஸ்டர் வந்து அவ்வளோ பெரிய ஆள்கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வந்து அவர் ஸோ டவுன் டு எர்த். அவரை பொறுத்த வரைக்கும் டைரக்டரு, ஒரு டெக்னீஷியனு, ஒரு டிரைவரு, ஒரு மனிதனை வந்து அவரோட ஆக்குபேஷன் வச்சோ, அவருடைய கலரை வச்சோ, அவருடைய காஸ்ட்டை வச்சோ, அவருடைய பேக்ரவுண்டை வச்சோ அவர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதே கிடையாது. ஒரு ஹியூமன் பீயிங்கை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹியூமன் பீயிங் அவர். முதல் நாள் போனோடனே எனக்கு